சாமி வணக்கம். இது வந்து நம்ம ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மன் திருக்கோயில் வடகுலசை சென்னை கௌரிவாக்கத்தில் இருக்குது. இது இந்த கோயில் கட்டி எத்தனை வருஷம் ஆகுதுங்க? இந்த கோயில் கட்டி சுமாரா 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் ஆகுது. 30 வருஷமும் இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. தசரா ஃபர்ஸ்ட் கொட்டாயில படத்தை வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. கும்பாபிஷேகம் கோவில் கட்டி 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷம் ஆகுது. 30 வருஷமா வேஷம் கட்டி இந்த சென்னை ஃபுல்லா இது பண்றாங்களா? இதை மாலை இங்க போடுவாங்க. குலசையில தான் அங்கதான் வேஷம் கட்டுவாங்க. அங்கதான் வேஷம் கட்டுறது. இப்போ வேஷம் கட்டுவாங்களா? இங்க வேஷம் கட்டுறது வேஷம் இப்போ கூட கட்டுறது இல்ல. இது கட்டுறது கிடையாது. வெறும் தசரா நடக்கும், சூரசம்ஹாரம் அங்க 12 மணிக்கு நடக்கும். இங்க 7 மணிக்கெல்லாம் நடந்துரும். 7-8 மணிக்கெல்லாம் நடந்துரும். அங்க போக முடியாதவங்க இங்க பாப்பாங்க. அதே மாதிரி இங்க காப்பு கட்டுறது இங்க கட்டுவீங்களா? காப்பு இங்க கட்ட மாட்டோம். கொடிமரம் இருந்தா தான் காப்பு கட்டுவோம். கொடிமரம் இருக்கிறதுனால அந்த கோயில கொடிமரம் இல்ல. கொடிமரம் கிடையாது. அதனால காப்பு கட்டுறது கிடையாது. வெறும் மாலை வண்டி போடுவோம். மாலை போட்டுருவோம். தசரா டைம்ல இது பண்ணுவோம். இந்த கோயில பிரதி வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னதானம் நடக்கும். குறி சொல்லுவாங்க. அதே மாதிரி மாதாந்திர கடைசி செவ்வாய் விளக்கு பூஜை நடக்கும். ஒவ்வொரு மாசமும் பல விசேஷங்கள்லாம் நடந்துட்டு. சித்ரா வருஷப்பிறப்புக்கு வந்து லட்சார்ச்சனை, வருஷப்பிறப்பு அன்னைக்கு லட்சார்ச்சனை நடக்கும். அதுக்கப்புறம் வந்து வைகாசி மாதம் வைகாசி விசாகம் முருகருக்கு நடக்கும். வைகாசி விசாகம் நடக்கும். அதுக்கப்புறம் ஆனி மாதம் ஆனி திருமஞ்சனம் அம்பாளுக்கு அபிஷேகம்லாம் நடக்கும். ஆடி மாதம் திருவிழா கொடை சிறப்பாக நடக்கும். ஒரு 10 நாள் நல்லா சிறப்பாக நடக்கும். முளைப்பாறையெல்லாம் வச்சு நல்லா பண்ணுவாங்க. கிராண்டாக நடக்கும். திருவிழா தான் மெயின். ஆடி கொடை ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி, அதெல்லாம் விநாயகர் சாமி புறப்பாடு ஆகும். பிரதி மாதம் விளக்கு பூஜை அன்னைக்கு அம்பாள் வீதி கோயிலை சுற்றி வருவாங்க. உற்சவமூர்த்தி கோயிலை சுற்றி வர தேரோட்டம் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் மாதம் கடைசி செவ்வாய், தமிழ் மாதம் கடைசி செவ்வாய் அன்னைக்கு தேர் ஓடும் கோயிலை சுற்றி. அப்புறம் புரட்டாசி மாதம் நவராத்திரி 10 நாள் குலசையில் என்ன அலங்காரம் இருக்கோ அதே அலங்காரம் இங்கேயும் இருக்கும். அதேமாதிரி சூரசம்ஹாரமும் இங்கே இருக்கும். புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி வந்து சஷ்டி, கந்த சஷ்டி உற்சவம் வந்து முருகருக்கு 6 நாள் நல்லா சிறப்பாக ஹோமம் எல்லாம் அபிஷேகம் எல்லாம் நடக்கும். முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் நடக்கும். இந்த கோயிலில் 2 சூரசம்ஹாரம் நடக்குது. ஒன்று அம்பாளுக்கு நவராத்திரியிலையும் சஷ்டியில் வந்து முருகப்பெருமானுக்கு 2 சூரசம்ஹாரம் நடக்குது. அப்புறம் மார்கழி மாதம் தனுர் மாதம் பூஜை ஒரு 30 நாளும் பூஜை இருக்கு. கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு கோயில் ஃபுல்லாக விளக்கேற்றுவோம். ஒரு 1008 விளக்கேற்றுவோம். 1008 விளக்கேற்று மகாதீபம் மேலே கோபுரத்தில் ஏற்றுவோம். அது ஏற்றி இது பண்ணுவாங்க, வழிபடுவாங்க. தை மாதம் பொங்கல் கோயிலை சுற்றி 108 பொங்கல் பானை வச்சு சாயங்காலத்தில் 108 பொங்கல் பானை வச்சு எல்லாருக்கும். தை மாசத்துல அது என்ன தேதி சொன்னீங்க? பொங்கல் அன்னைக்கு கோயிலை சுற்றி 108 பொங்கல் பானை வச்சு எல்லாருக்கும் பொங்கல் பானை அரிசி எல்லாமே கொடுத்துருவாங்க. கோயிலே கொடுத்துருவாங்க. வந்து பொங்கல் வச்சு மக்கள் எடுத்துட்டு போறாங்க. அது வந்து யார் வேணாலும் கலந்துக்கலாமா? இல்ல எல்லாரும் கலந்துக்கலாம். 108 பேரு 200 250 போயிடும். பொங்கல் பானை வர எல்லாருக்குமே இருக்கு. ஆமா, எல்லாருக்குமே இருக்கும். அந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் கொஞ்சம் கிராண்டா இருக்கும். அப்புறம் தைப்பூசம், தை மாசத்துல வர தைப்பூசம் வந்து முருகருக்கு மாவிளக்கு பூஜை நடக்கும். அப்புறம் மாசி மாசம் சிவராத்திரி அபிஷேகம் நடக்கும் சிவபெருமானுக்கு. ஒரு காலம் சாயங்காலம் சிவசக்தியா இருக்காததுனால ஒரு காலத்துல அபிஷேகம் பண்ணி அம்பாளுக்கு தீபாவளம் பண்றோம். சிவராத்திரி மாசி மாசம். பங்குனி உத்தரத்தன்னைக்கு திருக்கல்யாணம். அது ஆடி மாசம் ஆடி பூரத்தன்னைக்கு வளகாப்பு அம்பாளுக்கு. குழந்தை இல்லாதவங்க அந்த ஆடிப்பூரத்துல அன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு வளகாப்பு போடுவோம். அடுத்த வருஷமே அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். பிறந்தா 1001 வளையல், ஒரு அன்னதானம் போடணும் அப்படின்னு வேண்டிக்கணும். வேண்டிண்டா உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுல வரப்பிரசாதி வருஷம் ஒரு 10 பேருக்கு 20 பேர் கொடுக்குறாங்க. 30 பேர் பண்ணுவாங்க. அது ஒரு 10 பேருக்கு கிடைக்கும். அவங்க 10 பேர் வருஷம் பார்த்தா அப்படியே சேருது. அம்பாள் அதில் வரப்பிரசாதி என்ன கேட்குறீங்களோ அந்த வரம். என்ன வரம் கேட்டாலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு 7 வாரம் தொடர்ந்து வந்து எலுமிச்சம்பழம் வச்சு அம்பாள் மடியில வச்சு கோவில ஒரு 11 தடவை சுத்திட்டு போனீங்கனாலே நீ நினைச்ச காரியம் நிறைவேறும். 7 வாரம் தொடர்ந்து வரணும். ஒரு வாரம் தடங்கள் ஆயிட்டுனா கூட திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வரணும். அந்த வைபவங்கள்லாம் நல்லா நடக்கிறது. அம்பாள் என்ன கேட்குறீங்களோ அதை நினைச்சு தருவா. அதான் இப்ப அருள்வாக்கு சொல்றதா சொல்லியிருந்தீங்க. அருள்வாக்கு அங்க சொல்லமானம் கோயில்ல சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும் சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை சொல்லுவாங்க. அமாவாசையில சொல்லுவாங்க. அமாவாசையும் செவ்வாய்க்கிழமை. அது எந்த டைம்ல வந்தா சொல்லுவாங்க? மத்தியானம் 12 மணிக்கு.
மதியானம் 12 மணிக்கு. 12 மணிக்கு ஆரம்பிக்கும், 4 மணிக்கு முடியும் சாயங்காலம். அப்புறம் ராத்திரி 8 மணிக்கு ஆரம்பிக்கும், 11 மணி இருக்கும். செவ்வாய்க்கிழமை ஒண்டி 11 அவங்க வந்து சொல்ல மாட்டேன்னு சாமி ஆடி சொல்லுவாங்க. ஆமா, சொல்ல மாட்ட சாமி ஆடி சொல்லுவாங்க, எசக்கி அந்த மாதிரி சாமிக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்க. மாத்தி மாத்தி வரும், ஒரே இதுவா வராது, 2-3. அப்புறம் இங்க திருமணம் எல்லாம் நிறைய நடக்குதா? திருமணம் எல்லாம் கோயில நடக்குது. வெளியே வச்சிருந்தாங்க, கொடிமரம் இருந்தாதான் திருமணம் நடக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. திருமண வைபவங்கள்லாம் அம்பாளுக்கு இங்க திருக்கல்யாணம் பண்றதுனால நாங்க முருகர் வச்சு அம்பாள் முன்னாடி வச்சு தாலி கட்டிட்டோம். காப்பு ஏன் கட்டக்கூடாது அப்படின்னா, கொடிமரத்தை கொடி ஏற்றினாதான் காப்பு கட்ட முடியும். கொடி ஏற்றினாதான் காப்பு கட்ட முடியும். அதனால நாங்க கொடிமரம் வைக்காதனால இங்க காப்பு கட்டுறதில்ல. தசரா வந்து குலசையில தான் ஃபேமஸ். அதனால நாங்க மாலை ஒண்டி போடுறதுக்கு அம்மா சொல்லியிருக்கிற வாக்கு இங்க வந்து அம்மா வந்து என்ன சொல்றாலும் அதுதான். அம்மா வந்து இங்க மாலை போடுறதுக்கு தான் அலோட் பண்ணியிருக்கா. ஒன்னும் காப்பு கட்ட சொல்லல, சொன்னா கட்டி விட்டுருவோம். அம்மா என்ன சொல்றாலோ அதான். வந்து கோயில் கோட்டை கட்டும் போதே சொல்றா, என் கோட்டை இருந்தாலும் இந்த கோட்டையில வந்து தசரா வந்து அங்கதான் இங்க வந்து எப்பவுமே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அம்மா சொன்னா அந்த லாக்டவுன் அப்போ நிறைய பேர் இங்க இது பண்ணாங்களா? எல்லாம் வந்தாங்க, மாலை போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் மாலை போட்டு மாலை கட்டிட்டாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அங்க போக முடியாது, மாலையை போட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே இப்ப அங்கதான் கழட்டுறாங்க. ஆமா, இப்ப போறவங்க அங்க போறாங்க. போக முடியாம மாலை போட வழியே இல்லை அப்படிங்கிறவங்க போக முடியாது, இங்க வராங்க. இங்க கொஞ்சம் பக்தருக்கு கூட்டம் வர்றதுனால நாங்க இங்க சூரசம்ஹாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சூரசம்ஹாரம் கிட்டத்தட்ட இப்ப ஒரு 16 வருஷமா பண்ணிட்டு 16 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிளா பண்ணுவோம். இந்த வருஷம் தான் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் அம்பாள் அனுகிரகத்தினால. அதனால கிராண்டா நடக்கும் இந்த வருஷம். அது எந்த இடத்துல? இந்த சைடுல வச்சு பண்ணுவீங்க? சைடுல வச்சு பண்ணுவோம். அதனாலதான் அந்த இடத்துல மாத்திட்டீங்க. ஆமா, சரி 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 சரி, ஓகேங்க, முடிச்சுக்கலாம். அப்படி மாலை போட்டு விட்டுருங்க. ओम काली जय काली महाकाली।